சர்வ வல்லமையுள்ள நாமத்துக்கு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2வது வாரத்திலும் கர்த்தருடைய பாதத்தில் வந்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் பாடுகிற பாடல்கள், துதிகள், ஆண்டவருடைய ஆராதனைகள், செய்திகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்த முடியாமல் ஜெபிக்கிறோம். எங்களோடு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஒரு சில பாடங்களை பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். மகிமை மாற்றமே நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுகிறோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகிறோம் என்ற பாடலை பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். கைகளை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். பெரிய எதிர்பார்ப்போடு கர்த்தரை உயர்த்துவோம்.
இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இரட்சணிய மகிமை துதிகன வல்லமை என் இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. சிரித்த முகத்தோடு கூட பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி பாடுவோமா? இரட்சணிய மகிமை துதிகன வல்லமை. ஆமென். கரங்களை பாடி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். Jesus. ஆமென். 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 இரட்சணிய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை கிருபை கருணையின் தேவன் அல்லவா. இரட்சணிய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு
நோக்கி பார்த்து கர்த்தர் 4 மாதங்கள் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த 5வது மாதம் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம். 1000 பிரசங்கம் சாதிக்காததை தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் சாதிக்கும். பிரியமானவர்களே, கண்களை மூடி தேவ பிரசன்னமே இறங்கி வந்துடுது என்று 2 பாடலை அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்வோம். 2 கரங்களை உயர்த்தி பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரசன்னமே
அதிகமான கிருபைகளை நாமப்பா இந்த மாதத்தில் எங்களுக்கு தேவன் இந்த 2வது வாரத்தில் கத்திரைகளை கைப்பிடித்து வழிநடத்த முடியாத ஜெபிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவ பிரசன்னம் குடும்பங்களில் இறங்குகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ பிரசன்னம் இறங்குகிறது. தேவ வல்லமை இறங்குகிறது. தேவனுடைய ஆளுகை இறங்குகிறது. உங்கள் குடும்பங்களுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய தேசங்களிலே ஒரு பெரிய மாற்றங்களை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அமெரிக்காவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இத்தாலிக்காக ஜெபிக்கிறோம். ஸ்பெயினுக்காக ஜெபிக்கிறோம். பிரான்சுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வளைகுடா நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். இறக்கமப்பா பெல்ஜியத்துக்காக ஜெபிக்கிறோம். சிங்கப்பூருக்காக ஜெபிக்கிறோம். ஈரானுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற அமெரிக்க தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு சீக்கிரத்தில் மருந்து கண்டுபிடிக்க இந்த கொரோனாவுடைய தாக்குதல் நீக்கி ஒரு பெரிய தெய்வ சமாதானம் நாடுகளில் உண்டாக தேசங்களை ஆசீர்வதிங்க. இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிங்க. எல்லா பாதிப்புகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பா. தேவ ஜனங்கள், உலக மக்கள் எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தாயை இழந்து, தகப்பனை இழந்து, ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுக்கு மனைவியை இழந்து, ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுக்கு சகல ஆறுதலும் தேவன் ஆறுதலை தாங்க. தனித்துவம் தனித்து ஆண்டவர் வைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு தேவன் சுகத்தை தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபை தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு டாக்டருக்காக ஜெபிக்கிறோம். நர்சஸுக்காக ஜெபிக்கிறோம். அடிப்படை வேலை செய்கிற சுகாதாரத்துறை ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. சீக்கிரத்தில் ஒரு கட்டுக்குள்ள வரப்போவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை செய்து நீதான் செய்ய வேண்டும் அப்பா. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்திய தேசத்தை ஆசீர்வதியும். எங்களுடைய ஆண்டவரே எல்லா தலைவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்படியாக ஜெபிக்கிறோம். பிரதமருக்காக ஜெபிக்கிறோம். குடியரசுத் தலைவருக்காக உதவி, குடியரசுத் தலைவருக்காக ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் இந்திய தேசத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்டேட்ஸிலும் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யும். ஆண்டவரை சீக்கிரத்தில் ஒரு ரெக்கவரி வரட்டும். ஸ்பீடி ரெக்கவரி ஆண்டவர் விடுதலையாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால தமிழ்நாட்டை ஆசீர்வதிப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டில் கொரோனாவே இல்லை அப்படிங்கிற அளவிற்கு ஒரு மாற்றத்தை தாங்க. அதிகமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மதுக்கடைகள் திறந்ததினால ஆண்டவரே ஸ்தோத்திரம் 15 கொலைகள் நடந்திருக்கிறதப்பா. குடி போதையினால அநேக குடும்பங்கள் சீரழிந்து போயிருக்கிறது. தேவன் ஆண்டவரே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே ஊரிடத்தில் இருக்கும்போது பசியோடு இருந்தாலும் சந்தோஷமா இருந்தோம். ஆனால் இது திறந்ததினால குடும்பத்தில் பயங்கரமான சண்டைகள், பிரச்சனைகள், வேதனைகள் உண்டாயிருக்கிறது. அது நிரந்தரமாக மூடத்தக்கதாக எல்லா கடைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால பூரண மதுவிலக்கு உண்டாகத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வதாக ஜெபிக்கிறோம். சபை மக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு எல்லா ஊழியர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊழியர்கள், ஊழியர் குடும்பங்கள், ஆண்டவரே பிள்ளைகள், எல்லா சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆண்டவரே சீஃப் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். உதவி சீஃப் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மந்திரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகாதாரத்துறை அமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். மற்றும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே நர்சஸுக்காக, டாக்டருக்காக, சுகாதாரத்துறையில் இருக்கிற எல்லோருக்காகவும் ஆண்டவரே ஏழைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த மழை மாதத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து சகஜ நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபை மக்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. தேவ கிருபை இருக்கட்டும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் அந்த நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காலவேளையில் தேவனுடைய செய்தியை நாம் கேட்க போகிறோம். மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்தவர்கள் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் வேத புத்தகத்தை வைத்துக் கொள்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் இந்த காலவேளையில் நம்மோடு கூட பேசுவாராக. ஆபிரகாமை எடுப்பீர் என்றால் தேவனுக்கு அவன் சிநேகிதனாய் காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஈசாக்கை எடுத்துக்கொண்டே என்றால் அவன் பயபக்திக்குரியவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாக்கோபை எடுத்துக்கொண்டிருந்தால் தேவனோடு போராடி மேற்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. எசேக்கியா என்றால் யெகோவாவின் பலன் என்று அவருடைய பெயருக்கு அர்த்தமாயிருக்கிறது. எலிசாவை குறித்து பார்த்தீர்கள், கர்த்தரின் ரட்சிப்பாய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எலியாவை குறித்து பார்த்தீர்கள் என்றால் யெகோவா என் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவை குறித்து பார்த்தீங்கன்னா யெகோவாவின் ரட்சிப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாலமோன் என்றால் சமாதானம் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் அல்லேலூயா ஸ்தோத்திரம். அன்னாள் என்றால் கிருபை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருடைய பெயர்களுக்கும் ஒரு நல்ல வித்தியாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர்களோடு கூட உறவாடினார். தேவனோடு உறவும், தேவனுடைய ஐக்கியமும், தேவனோடு கூட அந்நியமும்,
அவர்கள் வைத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கடந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தர் நம்மளோடு கூட இணைந்து தேவனுடைய காரியத்தை நம்மோடு கூட கர்த்தர் செய்வாராக. நீங்கள் தாவீதை குறித்து பார்த்தீர்கள் என்றால், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது பிரிதியானவன் என்று சொல்லி அவருடைய பெயருக்கு அர்த்தம் பிரிதியானவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசித்தீர்கள் என்றால், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதுடைய காரியத்தில் கர்த்தருக்கு அவன் ஏன் ஏற்றவனாக காணப்பட்டான் என்கிற காரியத்தை நாம் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும் உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 2 இடத்துல தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லி 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் அப்போஸ்தலர் 13:22 இந்த 2 இடத்தில் தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது அவருடைய வாழ்க்கையில ஞாபகக்குறியாக இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையும் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் எல்லாரும் இருதயத்துக்கு ஏற்றவர்கள் அல்ல. தாவீது மாத்திரம்தான் ஒரு ஞாபகக்குறியாக, வேதாகமத்தில் ஒரு பெரிய ஞாபகக்குறியாக இது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. யூதா கோத்திரத்தை இந்த தாவீது எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். பெத்லெகேம் ஊரிலே அவன் பிறந்தவன். ஈசாயின் 7ஆம் குமாரன் என்று சொல்லி அநேக இடத்திலே நம்ம வாசிக்கிறோம். 1 நாளாகமம் புஸ்தகம் 2:15, ரூத் 4:22, மத்தேயு 1:6, லூக்கா 3:32ஆம் வசனத்திலும் பார்த்தீங்கன்றால் அவன் ஈசாயின் குமாரன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இவன் இளம் பிரயாத்திலே நல்ல பேறுபட்டவன் என்று சொல்லி இவனுடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், 1 சாமுவேல் 16:18 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அதில் போடப்பட்டிருக்கிற பாருங்கள், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய வாழ்க்கையில் இருந்ததான காரியங்கள் வாசியங்கள் வேகமாக சீக்கிரமாக. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன் உள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றார். கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்றான் என்று சொல்லி நாம் இதை பார்க்கிறோம். என்ன இந்த காரியத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் சாமுவேல் இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுகிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சாமுவேல் தேவனிடத்துல கேட்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு ராஜாவை நான் தேர்ந்தெடுத்து தருகிறேன் என்று சொல்லி சவுல் என்கிறதான மனிதனை, சவுல் என்றால் விருப்பப்பட்டவன் என்று அர்த்தம். சவுல் என்று சொன்னால் விருப்பப்பட்டவன், அதனுடைய அர்த்தம் விருப்பப்பட்டவன். தேவனாலே விருப்பப்பட்டவன் தான். ஆண்டவர் தான் அவனை தெரிகிறார். இவன் யார் என்றால் பென்னியமின் கோத்திரனாகிய ஈசின் மகன். இஸ்ரவேலின் முதல் ராஜா இவங்கதான். இதுக்கு முன்னாடி நியாயாதிபதிகளின் காலமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். முதல் ராஜா, எல்லா ஜனங்களிலும் மிகவும் உயரம் உள்ளவன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அத்துடன் அதிக வேகமாகவும் பலம் உள்ளவனுமாய் இருந்தான் என்று சொல்லி 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33 நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ராஜாவை கேட்டபோது தேவன் இந்த ராஜா, இந்த சவுலை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி ஆண்டவர் கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 - 15 வரையும் வாசித்திருந்தால் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஏதாவது ஒரு வசனத்தை. காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முறிக்கி போனான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி, எங்களுடைய உடன்படிக்கை கொண்டும் அப்பொழுதும் சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனால இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதை நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றார்.
என்றான். அப்பொழுது இதில் பார்த்தீர்கள் என்றால் 1 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1:15 வாசித்தீர்கள் என்றால் ஒரு உடன்படிக்கையை செய்கிறான் என்று சொல்லி பார்க்கிறான். அவன் நல்ல யுத்தங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல காப்பாளனாக இருந்தான். ஆண்டவர் சாமுவேல் அவருடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. இவனுடைய வாழ்க்கையில பெருமை அடைந்து அவன் என்ன பண்றான், ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். அவனுடைய வாழ்க்கையில பெருமை வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலும் நீங்கள் அதில் பார்க்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 47-48 வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் வாசியுங்கள். சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களாகிய மோவாபியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் ஏதோமியருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்கள் எல்லாம் அடக்கினான். பாருங்க, எவர்கள் மேல் அவன் படையெடுத்தானோ எல்லாத்தையும் அடக்கினான். சவுல் அவ்வளவு உயரமானவன், வேகமாக அவன் ஓடக்கூடியவன், அவன் பலம் உள்ளவனாய் இருந்தான், அதிக வேகம் உள்ளவன், அதிகமாக அவன் என்ன பண்ணான், இப்படியாக யுத்தத்திலே அவன் ஜெயம் பெறுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப சாமுவேல் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். என்னவென்றால், அமலேக்கியரை நீ என்ன பண்ணணும், முழுவதும் அழிக்கணும். அங்க இருக்கிற அவர்களை பிடித்து அவர்களை அழித்து அங்க இருக்கிற எல்லாரையும் நீ என்ன பண்ணணும், அழித்து விடணும் என்று சொல்லி பார்க்கிறோம். யார் சொல்லுகிறார் என்றால் சாமுவேல். சாமுவேல் என்றால் என்ன அர்த்தம் என்றால் தேவனிடத்தில் கேட்கப்பட்டவன் என்று சொல்லி அர்த்தம். தேவனிடத்தில் கேட்கப்பட்டவன், தேவன் அவருக்கு தந்தவர் அப்படிங்கிறதான அர்த்தம். தேவனிடத்தில் கேட்கப்பட்டவன் என்று அர்த்தம். அவன் சாமுவேல் தீர்க்கதரிசியா இருந்தான். ஏலியின் காலத்துல பணிவிடைக்காரனாக இருந்து அவன் ஒரு ஆசாரியனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, ஒரு நல்ல நியாயாதிபதியாகவும் இருந்தான். ஜனங்களை நடத்துகிற ஆவிக்குரிய புரட்சி செய்கிற ஒரு நல்ல ஒரு தலைவனாகவும் அவன் இருந்தான் என்று சொல்லி 1 சாமுவேல் புஸ்தகம் தேவனாலே கேட்கப்பட்டவன் என்பதை 1 சாமுவேல் புஸ்தகம் 1:20 நாம் பார்க்கிறோம். சவுல் என்ன தவறு செய்தான் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால், அமலேக்கு 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8-11 வசனங்களை நீ வாசித்தீர்கள் என்றால் அதில் பார்த்தீர்கள் என்றால் அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் சாமுவேல் சொல்லுகிறார், அமலேக்கு ராஜாவாக ஆகாவை உயிரோடு பிடித்தான், ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினான். அடுத்த வசனம், முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல், அதாவது ஆகாவை கொலை செய்ய சொன்னார் சாமுவேல். அடுத்தது எல்லா ஆடு மாடு ஜனங்கள் எல்லாத்தையும் கொலை செய்ய சொன்னார். ஆனால் 15-23 வாசித்தீர்கள் என்றால் வாசியுங்கள் வேகமாக. அப்ப என்ன சொல்றாருன்னா, சாமுவேல் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாம போயிட்ட, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போயிட்ட, அதனால தேவன் உன்னை குறித்து அவர் உன்னை ஏன் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அவர் பயங்கரமான ஒரு இருதயத்தில் ஒரு பாதிப்புக்குள்ளானார் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்பொழுது 23ஆம் வசனத்தில் 1 சாமுவேல் 15-23 வசனங்கள், இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியம், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உன்னை ராஜாவாய் இருக்கும்படி இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். 26ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் 26ஆம் வசனத்திலே வாசித்தீர்கள் என்றால், போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து, அப்போ இப்படி கீழ்ப்படியாம, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம, சொன்னதை செய்யாம அவன் அப்படி செய்ததுனால தேவ கோபம் அவன் மேல வந்தது. அவன் இஸ்ரவேலின் ராஜாவில் இருந்து அவனை கீழே தள்ளி போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது சாமுவேல் அவன் போகும்போது அவருடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டான். அது கிழிந்து போயிட்டு 28ஆம் வசனத்தை வாசிக்கிறீர்கள் என்றால் சீக்கிரமா. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும், அது பாருங்க, நல்ல வசனத்தை பாருங்க, ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 1
ஒன்னு சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 28, 29 ரெண்டு வசனங்களும் ரொம்ப முக்கியமான. உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உன் தோழனுக்கு அதை கொடுத்தார். என்னென்றால் இதில் என்ன பார்க்கிறோம் என்றால் தேவனுடைய தயவை அவன் இழந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஒன்னு சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் சீக்கிரமாக 13:14. இப்போது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன். அங்க பாருங்க, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இதுதான் நீங்க வாசிக்கிறீங்க. ஒன்னு சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசித்தீர்கள் என்றால் வேகமாக, சவுல் மரணமடையும் நாள் மட்டும் அவங்க பாருங்க இப்படி சொன்ன சாமுவேல, அதுக்கப்புறம் சாமுவேல அவன் பார்க்கல. ஒன்னு சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை, சிறுவேளிலே சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவன் பார்க்கவே இல்லை, சாமுவேலை பார்க்கவே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப கடைசி நாட்களிலே சவுல் ஒரு சூனிய காரியத்துல போய் அவனுக்கு வெளிப்பாடு இல்லை. யாரும் ஒரு படை, ஒரு எதிரி படை அவனை வந்து தாக்கும் போது என்ன செய்யணும் என்ன பண்ணணும்னு சொல்லி அவனுக்கு தெரியல. அவன் தேவன் தயவை இழந்ததினால தேவனுடைய தீர்க்கதரிசி, நியாயாதிபதி, ஆசாரியன், ஒரு ஆவிக்குரிய தலைவனாய் இருந்த சாமுவேல் அவனுக்கு ஒத்தாசை பண்ணவில்லை. அவன் பயந்து போய் இருந்தான். அப்ப பயந்து போய் இருக்கிற சூழ்நிலையில அவன் என்ன பண்றான், கடைசி நாட்களிலே சவுல் ஒரு சூனிய காரியத்துல போய் ஆலோசனை கேட்கிறான். இதன் நிமித்தம் பெலிஸ்தரிடத்தில் நடந்த யுத்தத்தில் இவனும் இவனுடைய குமாரனும் மரித்தார்கள் என்று சொல்லி என்ன பண்றோம் பார்க்கிறோம். இந்த சவுலின் அவன் மரித்து போகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நல்ல ராஜா, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால ஆண்டவர் என்ன பண்ணினார்னா ஒரு இன்னொரு ராஜாவை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்தது பிரியமானவர்களே. இந்த சவுலின் பெயரை நீங்க எங்கெல்லாம் பார்க்கலாம்னு சொன்னா சங்கீதம் 18, 52ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், 52ஆம் அதிகாரம், 54ஆம் அதிகாரம், 57ஆம் அதிகாரம், 59ஆம் அதிகாரம் மேல் தலைப்புல பார்த்தீங்கன்னா இவனுடைய பெயர் காணப்படும் பிரியமானவர்களே. புதிய ஏற்பாட்டிலே ஒரே ஒரு முறை மாற்றம் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசித்தது என்றால் சவுலுடைய பெயர் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 13:21 வாசிப்போம். வாசிங்க. அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரனாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சவுல் என்கிற பெயர் அப்போஸ்தலர் எழுதின நிருபத்திலே கடைசியாக வருகிறது. இப்படியாக தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால ஆண்டவர் தாவீதை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவனுடைய காரியங்களை நீங்க வாசித்தீர்கள் என்றால் அவனுடைய காரியம் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன், பெத்லெகேம் ஊரில் பிறந்தவன், ஈசாயின் 7வது குமாரன். பெத்லெகேம் பெரிய சிறிய கிராமம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு பிறந்தார். சாமுவேல் அங்கு போக பயந்தான். தாவீதை அபிஷேகம் பண்ண போகிறேன் என்று சொன்னா சவுல் என்ன பண்ணுவான்னா தன்னை கொலை செய்து விடுவான் என்று சொல்லி அவன் பயந்தான். அப்ப அங்க போய் தாவீதை என்ன பண்ணுகிறான், அபிஷேகம் செய்கிறான். தன்னை கொன்று போடுவான் என்ற பயத்தால் அவன் என்ன பண்ணுகிறான், பயப்படுகிறான். பிரியமானவர்களே, தாவீது சிறு வயதிலே ஆடுகளை மேய்த்தான். கர்த்தருடைய திட்டத்தை ஆண்டவர் நினைத்த காரியத்தை யாரால் மாற்ற முடியும்? தாவீதை தான் கர்த்தர் அடுத்த ராஜாவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஈசாக்கு 7 குமாரர்கள். ஈசாக்கு பார்த்தீங்கன்னா 7 குமாரர்கள் என்று, ஈசாய்க்கு 7 குமாரர்கள் என்று பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் யாருன்னா எலியாப் என்று சொல்லி பார்க்கிறோம். இவனை பார்த்தபோது அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி
அவன் தைலக்குப்பை எடுத்துக்கொண்டு சாமுவேல் அவன் மேல அபிஷேகம் பண்ண போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் அல்ல என்று சொல்லுகிறார். பாருங்க, சில சமயங்களிலே அதை கர்த்தர் மாற்றுகிறார். நீங்க பாருங்க, காயின் ஆபேலை விட மூத்தவன், ஆனால் ஆபேல் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆரோன் ஆபிரகாமை விட மூத்தவன், ஆனா ஆபிரகாமை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இஸ்மவேல் ஈசாக்கை விட மூத்தவன், ஆனா ஈசாக்கை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏசா யாக்கோபை விட மூத்தவன், ஆனால் யாக்கோபை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாமே விசுவாசம் மூலமாக தான் வருகிறது. பிரியமானவர்களே, யூதர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் உரியவர்களாய் இருந்தாலும் அவர்கள் அவிசுவாசத்தினாலே அடைய முடியவில்லை. விசுவாசத்தின் மூலமாக புறஜாதிகளான நமக்கு கிடைத்தது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6-9 வரையும் நாம் பார்க்கிறோம். சவுல் வெளி தோற்றத்தில் அழகும் பலமுள்ளவன் தான். அப்படியே எலியாவுக்கும் தோற்றம் இருந்தது. ஆனா வெளி தோற்றத்தின்படி இப்படி செய்யக்கூடாது, அந்த காலம் முடிந்தது என்று ஆண்டவர் நினைத்து, நற்குணம் இல்லாத அழகு வீணானது. அழகு மனிதனை பிரியப்படுத்த உதவும், ஆனால் கர்த்தரை பிரியப்படுத்த உதவாத. பிரியமானவர்களே, 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சாமுவேல் ஈசாயின் குமாரன் முதல் 6 பேர்களில் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்று கண்டு, உன் குமாரர் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அதற்கு இளையவன் ஒருவன் இருக்கிறான் என்றான். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வரைக்கும் 7வதாக ஆண்டவர் ஒருவன் இருக்கிறான், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லும்போது அவனை வரவழைத்து அவன் மேல் அபிஷேகம் செய்து அவனை என்ன பண்ணார்? ராஜாவாக, இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். 7 எப்பொழுதுமே முதலிடம் பெறும். நல்ல கவனமாக கேளுங்க, 7 எப்பொழுதுமே முதலிடம் பெறும். தேவன் 7வது நாளை பரிசுத்தமாக்கி அந்த நாளை ஓய்வாய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கிறோம். இஸ்ரவேலில் 7 பண்டிகைகள் இருந்தது. வெளிப்படுத்தலே 7 சபைகள் இருந்தது, 7 பூரிகைகள் இருந்தது, 7 எக்காவிளங்கள் இருந்தது. 7 என்ற பூரணத்தை காட்டும் பூரணமான எண் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதை கர்த்தர் அபிஷேகம் செய்தார், இஸ்ரவேலின் ராஜாவாக அவனை அபிஷேகம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காரியத்திலே ஆண்டவர் தாவீதினுடைய இடத்துல காரியம் காணப்பட்டதான ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். ஒரு சில அவனுடைய வாழ்க்கையில இருந்ததான பண்புகள், அவனுடைய வாழ்க்கையில இருந்ததான அந்த பண்புகளை நாம் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவதாக நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அவருடைய வாழ்க்கையில் இருந்ததான குணங்கள், பண்புகள், அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்க்க போகிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25-29 வரைக்கும் நீங்க வாசித்தீர்கள் என்றால், அங்கே சவுல் தாவீதை மாகோன் என்கிற இடத்துக்கு தேடி வருகிறான். அப்போ மாகோன் என்கிற இடத்திலே அவனை சுற்றி வளைத்துக் கொள்கிறான். சுற்றி வளைத்துக் கொள்ளும் போது பக்கத்திலே ஒரு வனாந்தரம் இருக்கிறது. அந்த வனாந்தரத்துக்குள்ளே போனா அது ஒரு சூசைட் பாயிண்ட் என்று சொல்லுவார்கள். பனிப்பாறைகள் இருக்கும், பனி புயல், மணல் காற்று, மழை, சூறாவளி புயல் எல்லாம் நடக்கும். இந்த பனி புயலினாலே இந்த மணல்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய பெரிய சின்ன சின்ன குன்றுகள் போல அங்கங்கு காணப்படும். பிரியமானவர்களே, இந்த வனாந்தரத்துக்குள்ளே உள்ள போனா அவர்கள் இறந்து போயிடுவார்கள். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீதை அவர்கள் சூழ்ந்து கொள்ளும் போது, அப்போ பெலிஸ்தர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்லும் போது அவன் சவுல் என்ன பண்ணி விடுகிறான்? அவன் தேசத்துக்கு போய்விடுகிறான். பிரியமானவரே, அவன் நினைத்தான், இவன் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, நாம போகிறோம், படை வீரர்கள் இருக்கிறாங்க, ஆகவே இவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால் இவனை எப்படியும் அவர்களை எதையாவது ஒன்று செய்வார்கள் என்று நினைத்து போய்விட்டான். ஆனால் அவன் மாகோனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வனாந்தரத்தில் சூசை பாயத்துல போய் அவன் உள்ளே போகிறான். இரவு பகலுக்கு பாராதபடி பயங்கரமான கோரமான அந்த பசி, பட்டினி, இந்த சூழ்நிலையில அவன் பயங்கரமான கஷ்டப்படுகிறான். பிரியமானவர்களே, நீங்கள் 63ஆம் சங்கீதம், 42ஆம் சங்கீதம், இந்த சங்கீதம் எல்லாம் அவனுடைய பாடுகள், அவனுடைய வேதனைகளை அவன் எழுப்புகிறான். கடைசியாக
ஒரு பாலைவனம் இருந்தால் அந்த இடத்துல சோலைவனம் இருக்கும். எவரெஸ்ட் சிகரத்திலையும் ஒரு பாலைவனம் போல இருந்தாலும் அங்க ஒரு சில இடங்களிலே சோலைவனம் போல அங்க கொஞ்சம் தண்ணி திட்டு போல இருக்கும், அங்க மரங்கள் இருக்கும், அங்க செடி கொடிகள் இருக்கும். அப்போ அவன் என்ன பண்றான், ஒரு சவுண்ட் வருகிறது. இந்த ஆட்டுக்குட்டி அந்த தண்ணியை குடிக்கிறது போல ஒரு சவுண்ட் வருகிறது. அவன் மெதுவாக அந்த வனாந்தரத்திலிருந்து அந்த சோலை வனத்துக்குள்ள வரும்போது ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி என்ன பண்றதுன்னா அந்த தண்ணியை குடிக்கிறது. பிரியமானவர்களே, அந்த சத்தத்தை கேட்டு 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 அவன் அங்க போகும்போது இந்த ஆட்டுக்குட்டியை இங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு மேய்ப்பன் இருப்பார் அல்லவா என்று சொல்லி அவன் என்ன பண்ணுகிறான், இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தது போலதான் என்னையும் ஆண்டவர் இந்த இடத்திலே கொண்டு வந்தார் என்று சொல்லி அவன் 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் எழுதுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி. ஒரு பெரிய பாறை இருக்கிறது, அந்த 2 பாறைக்கு இடையில தண்ணி வருகிறது, பேரிச்சம்பழம் இருக்கிறது, இந்த பக்கத்து பயங்கரமான ஒளிவ மரங்கள் இருக்கிறது, பயங்கரமான ஒரு சோலை வனமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பயப்படாதீங்க, நீங்க தனியா இல்லை. எவ்வளவு மோசமான அனுபவங்கள் குடும்பத்துல வந்தாலும் ஒரு பாலைவனம் போல ஒரு திக்கற்ற நிலைமையில அவன் அந்த வனாந்திரத்திலே தாவீது போனாலும் கர்த்தர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று இந்த அனுபவத்தின் மூலமா தான் இந்த 23ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறான். இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, இரண்டாவதாக கர்த்தரில் அவன் திடன் கொண்டான். இரண்டாவது அவன் கர்த்தரிடத்தில் விசாரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்திலே 30வது அதிகாரம் 6-8 வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு மேய்ப்பராய் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணானா கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திட்டான். ஆண்டவர், பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த கொரோனா வைரஸினால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், தேவைகள், பொருளாதார பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து உங்களை மீட்டுக் கொள்ளணும்னா கர்த்தரிடத்துல போங்க. கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தரிடத்துல உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது ஒரு பலனை, ஒரு கிருபையை உங்களுக்கு கொடுப்பார். நீங்க திடப்படுங்கள். திடப்பட்டு அடுத்தது என்ன பண்ணுகிறார் என்றால் விசாரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். விசாரித்தான். என்ன விசாரித்தான் என்றால், எல்லாத்தையும் மனைவி கூட வந்தவங்களுடைய பிள்ளைகள் அந்த சிக்லாக் பகுதியில் அங்க இருக்கிறதெல்லாம் கொளுத்தி போட்டு விட்டு போய் விடுவார்கள். தேவனிடத்துல போய் நான் அந்த அந்த பட்டணத்துக்கு போய் நான் யுத்தம் பண்ணலாமா என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, நான் உன்னோடு வருவேன் என்று சொல்லி. அவனுடைய பெருந்தன்மை என்னவென்றால், அவன் ஒன்று குறைய எல்லாவற்றையும் மீட்டுக் கொண்டான். ஆனால் கடைசி ஒரு 6 வசனங்களை பார்த்தீங்க என்றால், கொள்ளையடித்ததை எல்லாவற்றிலும் தன்னோடு கூட இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணான்னா, வந்தவங்க வராதவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணான்னா அந்த கொள்ளையிலிருந்து கிடைத்ததான அந்த பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். அவனுடைய இருதயம் தேவனுடைய இருதயம் போல இருந்தது. பிரியமானவர்களே, நீங்களும் தேவனுடைய சமூகத்தில் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கவலைப்படாதீர்கள், என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன் என்று கவலைப்படாதீர்கள். தேவனுக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுக்குள்ளே விசாரியுங்கள். அடுத்து நான் என்ன செய்யணும்னு சொல்லி யாருக்கு கேட்காங்க, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் மேல் மனமகிழ்ச்சியாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறதுனால உங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் வருகிற நாட்களிலே உங்களை கொண்டு போவார். ஆனால் அடுத்தது நீங்க வாசித்தது என்றால், அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அடுத்த பண்பு என்னவென்றால், 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசியுங்கள். தாவீது இருதயம் கர்த்தரை எப்போதும் சார்ந்து இருந்தது. கர்த்தரின் இருதயத்தை எப்போதும் சார்ந்து இருந்தது. வாசிங்க சீக்கிரம். பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய நம்பிக்கை என்னவென்றால், சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18:6 வாசியுங்கள் சீக்கிரம்.
எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டு ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார். கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அவன் கூழாங்கல்லை எடுக்கும் போதே அவன் ஜெபித்திருப்பான். கர்த்தரை சார்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவர் மேய்ப்பராய் இருக்கிறார், என் பலன், என் அடைக்கலம், என் கேடகம், என் அரண், என் துருகம், அவர்தான் எனக்கு பலன் என்று சொல்லி கர்த்தரை சார்ந்து கொண்டு அவன் போய் யுத்தத்தை செய்கிறான். அவன் யுத்தம் செய்யும் போது கர்த்தர் அவனுக்கு துணை நின்று கோலியத்தை விழ செய்கிறார். ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் உனக்கு செர்பாபேலுக்கு முன்பாக அது சமபூமியாகும். இந்த நாட்களில் பெரிய பர்வதங்கள் இருக்கிறதா? கோர்ட்ல கேஸ் நடக்கிறதா? குடும்பத்துல பிரச்சனைகள் முடியலையா? கடன் வாங்கினதை கொடுக்க முடியலையா? இன்ஸ்டால்மெண்ட் எப்படி கட்ட போறேன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. வாடகை எப்படி கொடுக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேலைக்கு எங்க போய் என்ன வேலை செய்ய போறேன்னு நினைக்கிறீங்களா? என் மகன் அமெரிக்காவில இருந்து வேலையிலிருந்து அவன் வேலையை விட்டுட்டு அங்க தவிக்கிறானே, இந்த பெரிய பர்வதம் போல இருக்கிறதே, எப்படி வருவான்னு நினைக்கிறீங்களா? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரை சார்ந்து கொண்டு தேவனிடத்தில் அபாய குரலிடுங்கள். அவன் கோலியாத்தை மேற்கொண்டான். அல்லேலூயா. கூழாங்கல் அல்ல, அது தேவ பிரசன்னம். அந்த தேவ பிரசன்னம் தான் அவனிடத்திலே நெற்றியில போய் விழ வைத்து தேவன் தான் அதை செய்தார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பர்வதங்கள் எதுவா இருந்தாலும் இந்த நாட்களிலே கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி இந்த மே மாதம் ஒரு பெரிய ஆசீர்வாதமான மாதமாக, ஜூன் மாதத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியின் மாதமாக கர்த்தர் உங்களுக்கு மாற்றுவார்கள் பிரியமானவர்களே. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் 1 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5-6 வாசித்தீர்கள் என்றால் தாவீதின் சுத்த மனசாட்சியாய் இருந்தது. அவன் நிறைய காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். தாவீதை தன் இதயத்துக்கு ஏற்றவன் என்றால் பல காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். தாவீதின் சுத்த மனசாட்சியா இருந்தது. தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. பரிசுத்தரின் மேன்மை மனசாட்சி. அல்லேலூயா. ஒரு மனுஷன் பரிசுத்தமா இருக்கிறான், அபிஷேகம் பெற்றிருக்கிறான், அவனுடைய மேன்மை என்னன்னா அவனுடைய மனசாட்சி. அவன் எப்படிப்பட்ட ஊழியராய் இருந்தாலும், விசுவாசிகளாய் இருந்தாலும், மனிதனாய் இருந்தாலும் அவர்களையும் கர்த்தர் உயர்த்துவார் என்கிறதான இந்த மனசாட்சி அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த மனசாட்சி நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது பிரியமானவர்களே. அதுதான் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18-19 வேகமாக 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18-19 சீக்கிரம் வாசியுங்கள். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்கதரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. 19 இந்த நல் மனசாட்சியை தள்ளி விட்டு விசுவாசமாக கப்பலை சேதப்படுத்தினார்கள். நம்முடைய மனசாட்சி எப்பொழுதுமே சார்பா இருக்கணும். அந்த தேவ பிரசன்னத்துல சார்ந்து இருந்தா ஒரு பரிசுத்தமான பிள்ளைகளுக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மனசாட்சி நல் மனசாட்சியா இருக்க வேண்டும். அந்த வஸ்திர தொங்கலை அவன் பண்ணும்போது இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவன், நாம் இதை செய்யக்கூடாது என்று துடித்தான் என்று சொல்லி பார்க்கிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு போராட்டம், ஆவிக்குரிய யுத்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு எதிராக வருகிறவர்கள் யார்? சாத்தான் வருவான், மாம்சம் கிரியை செய்யும், இந்த உலகம் நம்மளை மேற்கொள்வோம், நம்முடைய கடைசி பரிகரிக்கப்படுகிற சத்துரு மரணம், இவைகளெல்லாம் நம்மளை போராடும், விசுவாச கப்பலை சேதப்படுத்தும். ஆனால் இந்த மனசாட்சியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். சுத்த நல்ல மனசாட்சியாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நீங்க வாசிக்கிறீங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14-18 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே விழித்திருங்கள் என்று சொல்லி, எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி, இந்த மனசாட்சியை கெடுக்கிறதுக்கு இந்த உலகம், சாத்தான், மாம்சம்
இந்த கடைசி சத்துரு மரணம் நம்மள போராடி அந்த மனசாட்சி விசுவாச கப்பலை சேதப்படுத்தும். நீங்க சக்கரையா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 1:18-19 நீங்க வாசித்தீர்கள் என்றால், எப்பொழுதும் நம்முடைய விசுவாசத்தை நாம் அபியாசப்படுத்துகிறவர்களாக, விசுவாசத்தில் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கடைசியா பாத்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் நமக்கு தருவார். அவர் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு இந்த நல்ல மனசாட்சியை வைத்துக் கொண்டு விசுவாசத்திலே நாம் தேறினவர்களாக, கர்த்தரிடத்திலே நம்ம மகிமைப்பட்டவர்களாக வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை செய்வார் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். நல்ல மனசாட்சி நம்முடைய வாழ்க்கையில வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் அடுத்ததாக நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் நல்ல மனசாட்சி உடையவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக சுருக்கமாக நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 12:13 தாவீதின் இருதயம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடியதாய் இருந்தது. அவன் தாவீது பாவம் செய்த போது நாத்தான் மேல் வந்து உணர்த்தின போது, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் என்றார் என்று சொல்லி 2 சாமுவேல் புஸ்தகம் 12:13 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, 51 சங்கீதத்தில் அவன் எழுதுகிறான், அநேக காரியங்களை எழுதுகிறான். 139 சங்கீதம் 23-24 வாசித்தார். வேதனை உண்டாக்கும் வழிகளை இடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். அவனுடைய தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு தேவன் இரக்கம் பெறுவான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்தில் நாம் வாழும் போது நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் எல்லா சூழ்நிலையிலும் விழத்தக்கவர்கள் தான். நாம் எல்லாரும் பரிசுத்தவான்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம், நீதிமான்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். குறைவுள்ளவர்கள் தான். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலே நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு நம்முடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தக்கதாக நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த நாத்தான் வந்து சொல்லும் போது அவன் அப்படியே கீழ்ப்படிந்து ஆண்டவரிடத்தில் சரணடைந்து தன் பாவங்களை அறிக்கை செய்து அந்த பாவத்தை நீக்கி அவன் மறுவாழ்வு பெற்றுக் கொண்டான். இந்த நாட்களில் ஆண்டவரிடத்துல பாவத்தை அறிக்கை செய்து தேவனோட ஒப்புரவாகுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா தாவீதின் இருதயம் நல்ல சகிப்பு தன்மை உள்ளதாய் இருந்தது என்று 2 சாமுவேல் புஸ்தகம் 16:7-10 வாசிக்கிறோம். சவுலின் குடும்பத்தை சேர்ந்த சிமையோ என்பவன் தூசித்து இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, நீ தொலைந்து போ என்று தூசித்த போது தாவீதின் வீரர்கள் சிமைய தலையை வாங்கி போடட்டுமா என்று சொன்ன போது தாவீது அதற்கு இடம் விடாமல் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, தாவீது நல்ல சகிப்பு தன்மை உள்ளவனாக இருந்தான். ஆபிரகாம் லோத்துக்கும் அவருடைய மேய்ப்பர்களுக்கும் இடையில பிரச்சனை வரும் பொழுது அவன் விட்டுக் கொடுக்கிறவனாக இருந்தான். பிரியமானவர்களே, அதே பண்பு முற்பிதாக்களுடைய பண்பு இவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது. நாமும் சகிப்பு தன்மை உடையவர்களாக ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையில போர் சேவர்கள் மத்தியில ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், வேத சாஸ்திரிகள் எல்லாருக்கும் மத்தியில அவர் தூசித்த தூசணங்கள், மக்கள் தூசித்த தூசணங்கள் எல்லாம் அவர் சகித்துக் கொண்டார். நாமும் இந்த நாட்களில் சகிக்க வேண்டும். அல்லேலூயா, அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சகிப்பு தன்மை கர்த்தர் நமக்கு தருவாராக. அடுத்தது அப்போஸ்தலர் 13:36 வாசித்திருந்தால், தாவீதின் உள்ளம் ஊழிய ஆவியினால் நிறைந்திருந்தது. தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய ஊழியத்தை செய்து அவன் நித்திரை அடைந்தான் என்று சொல்லி அவனுக்கு ஊழியம் தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான். தாவீது கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாய் இருந்தான் என்று பெயர் பெற்றான்.
கிறிஸ்து உலகத்தில் இருந்தபோது தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய உள்ளமும் ஊழிய ஆவியினால் நிறைந்து இந்த கொரோனா வைரஸ்ல இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில அநேகருக்கு தேவனுடைய செய்திகளை கொடுத்து, அன்பை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, மனம் திரும்புதலை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து அநேகருக்கு இயேசுவை பற்றி செய்து சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அடுத்ததாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 29 32 வரை வாசித்தால், தாவீது தீர்க்கதரிசியாய் இருந்து கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான். தீர்க்கதரிசியாய் இருந்தது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதலை முன்னறிவித்தான் என்று சொல்லி சங்கீத புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 8 12 வரைக்கும் அவன் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் தாவீது யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன், பெத்லகேமை சேர்ந்தவன் என்று 1 நாளாகமம் 2:15 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியாய் இருந்து தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவன் முன் அறிவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தாவீதின் வம்சத்திலே பிறக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆக இவ்வளவு பண்புகள் தாவீதுடைய வாழ்க்கையில, இவ்வளவு பண்புகள் அவனுக்கு இருந்தது. அந்த பண்புகள், அவனுடைய குணங்கள், அதை அறிந்து ஆண்டவர் அவனுடைய உள்ளான இருதயத்தை பார்க்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறோம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். மனிதர்கள் எப்பொழுதும் வெளிப்பிரகாரத்தை பார்த்து நம்மிடத்தில் அன்பு கூறுவார்கள். ஆனால் ஆண்டவர் உள்ளான மனதில் இருக்கிற அந்த பண்புகள், குணங்கள், அவருடைய உள்ளான மனதில் இருக்கிறதான காரியங்களை அறிந்து தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கர்த்தர் கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பண்புகள், இந்த தேவனுக்கு கீழ்ப்படிந்ததான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சபை மக்களுக்கும் கர்த்தர் கொடுத்து நம்மளை மேன்மை பாராட்டுவராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தாவீது தன் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தன் ஆண்டவரே தேவனுக்கு ஆண்டவரே என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னது போல நாங்களும் உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். இந்த மே மாதம் 2வது வாரம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேசத்தை ஆசீர்வதிங்க. புலம்பல், கலக்கம் ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே ஒவ்வொரு வினாடியும் ஒருத்தர் மறிக்கிறாங்கப்பா. இயேசுவே, இதை நிறுத்தும்படியாக கெஞ்சுகிறோம். உங்களுடைய இரக்கம், உங்களுடைய அன்பை நிமித்தமாய் செய்வீராக. இயேசுவே, உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாக சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. புலம்பெல்லாம் நீங்கட்டும். தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கட்டும். திருச்சியை ஆசீர்வதிங்க. திருச்சியில் இருக்கிற எல்லா ஊழியர்கள் குடும்பங்கள், ஆண்டவரே பிள்ளைகள், சபை மக்கள், ஆண்டவரே எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த மே மாசம், இந்த 4 மாதமும் ஆண்டவரே கடந்த வாரமும் நடத்தினே, இந்த 2வது வாரமும் உங்களுடைய பிள்ளைகளை கண்மணி போல நடத்துங்க. அதிகமாக வேதத்தை வாசிக்க, அதிகமாக ஜெபிக்க, அதிகமாக அந்நிய பாஷையை பேச தேவனிடத்திலே, தேவனே என்னை குறித்து நீ வைத்திருக்கிற திட்டம் என்ன என்று அறிந்து என்னுடைய விருப்பம், சித்தம், பிரியத்தை செய்ய என்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். தனி ஜெபம் செய்ய, குடும்பமாக ஜெபம் செய்ய, ஆண்டவர் பிரசன்னத்தில் வாழ கர்த்தர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Glory to God.